அன்பு நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கம். முதல் வாசனை. முதல் வாசனைன்னு இந்த தலைப்பை பார்த்த உடனேமே இதை ஒரு பெண்ணை வச்சு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த பெண்ணோட பேர் கீதா. கீதாக்கும் முதல்ல பிடிச்ச வாசனை எல்லாரையும் போல, எல்லா குழந்தைங்களையும் போலவே, ஒரு குழந்தை பிறக்கும்போது அவளுக்கு அதுக்கு என்ன பிடிக்கும்? அம்மாவோட வாசனை ரொம்ப பிடிக்கும். கீதாக்கும் அம்மாவோட வாசனைனா ரொம்ப பிடிக்கும். அவள் கொஞ்சம் வளர அவள் அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த அம்மா வீட்டின், தாய் வீட்டின் மனம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாசனைகள் அவளோட மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு, புதிதாக அரிசி வடிக்கும்போது வர்ற வாசனை, கருவாடு வதங்கும் நறுமணம் அப்படின்னு அவள் சொல்கிறான். கருவாட்டு சில பேருக்கு அது நாற்றம், சில பேருக்கு நறுமணம். மல்லிகைப்பூவின் இனிமை, இது எல்லாமே அவள் கீதாவோட நினைவில் நிற்கிற முதல் வாசனைகள். பருவம் மாறுது, வாசனைகள் உலகம் விரியுது. எப்படி விரியுது? அவள் வாழ்க்கையில் காதலன் வர்றாரு. காதலனோட வாசனை, காதலன் பயன்படுத்தும் வாசனை திரவியத்தின் வாசனை, இப்படி காதலனின் அருகாமையின் வாசனை, இப்படி அவளுக்கு அந்த வாசனை ஒரு ஒரு புதிய உலகத்தை காட்டுது. அந்த மாதிரி அந்த புதிய உலகம் ஒரு விதமான ஆழமான தாக்கத்தை அவள்கிட்ட ஏற்படுத்துது. அதுவே அவள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையும் ஏற்படுத்துது. ஸோ அடுத்த இடத்துக்கு அவள் போகிறான். வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான். திருமணம், குழந்தை அப்படின்னு அவள் வாழ்க்கை நகருது. அவளோட வாசனை உலகம் இன்னும் விரியுது. குழந்தையா அவ அம்மாவின் வாசனையை அவ ரசிச்ச காலம் மாதிரி அவ குழந்தையின் தலைமுடியின் வாசனை, குழந்தையோட வாசனை அவளுக்கு சொர்க்கத்தின் வாசனை போல இருக்கு. அந்த வாசனையில அவ அப்படி மூழ்கி இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா காலம் மாறுது. அவள் வாழ்க்கையிலையும் ஒரு புயல் வீசுது. கணவரோட இறப்பு, குழந்தைகளின் பிரிவு அவள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுது. எந்த ஒரு வாசனையும் அவளால் ரசிக்க முடியல. எல்லா வாசனையும் அவளுக்கு வேதனையை தருது. கணவர் இறந்துடுறாரு, குழந்தைகள் அவங்கவுங்க வேலைகளுக்காக அவளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ எல்லா வாசனையும் அவளுக்கு ஒரு வேதனையான வாசனையாகவே இருக்கு. ஒரு நாள் அவள் ஒரு தோட்டத்தில் தனியாக உட்காந்து ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துருக்கா. அந்த நேரத்தில் மெல்லிய காற்று வீசுது. அந்த காற்றில் ஒரு புதுவிதமான வாசனை வருது. ஆனால் அந்த வாசனை அவளுக்கு இனிமையாக இருக்கு. இது என்ன வாசனை அப்படின்னு சொல்லி அவள் ஆழ்ந்து நுகர்றா. அந்த தோட்டத்தை தேடுறா. என்ன வாசனை அப்படின்னு சொல்லி அவள் தேடுறா. இறுதியாக அந்த வாசனை என்னன்னு அவள் கண்டுபிடிச்சிட்றான். தோட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு புதிய செடி முளைச்சிருக்கு. அந்த செடியிலேருந்து, அந்த புதிய இலைகள்லேருந்து தான் அந்த வாசனை வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்போது அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான மாற்றங்கள் நிறைந்தது தான். சில நேரத்தில் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அவளுக்கு தோணுது. அந்த புதிய செடி அவளுக்கு நம்பிக்கை வித்தாக இருக்குது. அந்த வாசனை, அந்த புதிய செடியிலிருந்து வர்ற வாசனை அவளுக்கு புதிய ஆற்றலை கொடுக்குது. மீண்டும் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த புதிய வாசனை தான் அவளோட வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கமாக இருந்த புதிய அத்தியாயத்துக்குரிய முதல் வாசனை. வாழ்க்கை என்ற தோட்டத்தில் துன்பங்கள் என்ற கலைகள் படர்ந்தாலும் நம்பிக்கை என்ற மலர் எப்போதும் வாசனை பரவும். நன்றி.